மனசு தான் முக்கியம். இந்த பையன் பாவம் அநியாயத்துக்கு நான் சொல்றேன் இல்லையா, கமிட்மெண்ட்டா இருங்க, மனசாட்சியோட இருங்க. அந்த மாரி ஒரு கமிட்டடா இருக்க பையன் போல இவரு. ஓகே. இவரு என்ன பண்ணாரு, அத கேட்டுட்டு இவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அந்த இடத்துல. அது ஆனா அவநம்பிக்கைன்றது அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. பெரிய நம்பிக்கை என்னன்னா, என்னுடைய காதலால அந்த பெண்ண நான் மாற்றுவேன். எந்த படம் பார்த்தாருன்னு தெரியல. அதுதான் எனக்கும் தெரியல. பாவம் யார் பெத்த புள்ளையோ ஆ. அப்படிங்கிற மாதிரி. நம்ம சொல்றோம்ல, அந்த மூவி இன்ஸ்பிரேஷன்ல இவரு கூட யோசிச்சிருக்கலாம். ம். நம்ம ஓவர் போரிங் ஆஃப் லவ்னால நம்ம எல்லாத்தையும் மாத்தலாம் மாத்தலாம். அந்த பொண்ணினுடைய மனச அப்படின்னு இவரு ம். நெனச்சுட்டாரு போல. அதனால ஓகே. இது அப்படியே இந்த விஷயங்கள் போயிட்டு இருந்திருக்கு. அவரும் பெருசா சொல்லல. சரிம்மா, சரிம்மா அப்படின்னு சொல்லியே விட்டுட்டாரு. அவர் அந்த தாட் ப்ராசஸ்லயே அவர் இருந்திருக்காரு இல்லையா? ஸோ இந்த விஷயம் வந்து அப்படியே போயிட்டு இருந்திருக்கு. பட் இந்த பெண் வந்து எதையோ மாத்திக்கிற மாரியும் தெரியல. எந்த விஷயமும் இங்க மாறுற மாரியும் தெரியல. இந்த விஷயம் இப்படியே போகுது. 26ஆம் தேதி கல்யாணம் ஆகுது நான் சொன்ன மாரி. இது இப்படியே போயிட்டு இருக்கு. இவங்க எதையும் மாத்திக்கிற மாரி தெரியல. 12ஆம் தேதி இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, கொண்டுட்டு போய் அவங்க அம்மா வீட்ல விட்டுட்டு வராரு. என்ன சொல்லி விட்டுட்டு வராரு அப்படின்னா, "இல்ல உங்க பொண்ணு வந்துட்டு இந்த மாரியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரியில்ல" அப்படின்னு சொல்லிட்டு, இதுல பெரிய ட்விஸ்ட் பாருங்க. இவங்க ஃபர்ஸ்ட் நைட்ல உட்காந்து இவர்ட்ட சொன்னாங்களா, அது விஷயம் இல்ல. வீடியோ கால்.